இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக. இன்றைய நாளில் நாங்கள் என்ன பேசுபொருளை எடுக்கப் போகிறோம் என்றால், உலக புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினம் இன்றைய நாளில் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புகைப்பிடித்தல் என்பது இன்றைய காலகட்டத்திலே எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். இலங்கையை பொறுத்தவரையில் இன்று புகைப்பிடித்தல் என்பது இளைஞர்கள் மத்தியிலே சற்று குறைவடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விலைவாசி உயர்வு, பொருளாதார நிலைப்பாடுகள் காரணமாக சில வேளைகளில் இந்த விகிதம் குறைந்திருக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும், சராசரியாக தினமும் புகைத்தலினால் 50 பேர் இறக்கின்ற ஒரு தருவாய் இருக்கின்றது என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் 20,000 பேர் வரையிலே இவ்வாறான ஒரு விடயத்தால் இறப்புகளை எதிர்கொள்கிறார்கள். அதாவது புகைப்பிடித்தல் தொடர்பாக என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. புகைப்பிடிப்பதை நாங்கள் நினைக்கிறோம் பீடி, சிகரெட், புகை, சுருட்டு இவற்றை மட்டும்தான் புகைப்பிடிக்கிறோம் என்பதை விட, இன்றைய காலத்தில் இந்த போதைகளையும் வைத்து புகையிலை போன்று சுற்றி புகையிலைக்குள் வைத்து அல்லது சிரட்டுக்குள்ளே வைத்து இவ்வாறான போதைகளையும் வைத்து இவர்கள் புகைப்பிடிக்கிறார்கள் என்பதும் சில விடயங்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லது பத்திரிகைகள் செய்திகளுடன் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் ஒரு ஆபத்தான ஒரு விடயம். இங்கே புகைப்பிடித்தல் என்பது நாங்கள் இது வெறுமனே அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, அவர்கள் வருமானம், அவர்களுடைய செலவு, அவர்கள் புகைப்பிடித்தால் எங்களுக்கு என்ன என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்துவிட முடியாது. ஏனென்றால் இங்கு ஒரு சமூக நோக்கம் என்பது மிக பிரதானமான காரணத்தை செலுத்துகிறது. ஏனென்றால் ஒருவர் புகை பிடிக்கிறார் என்றால் அவரை சுற்றி இருக்கின்றவர்களுக்கும் அந்த புகையானது பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒருவர் புகை பாவனை செய்கிறார், புகைப்பிடிக்கிறார், சிகரெட்டோ வீடியோ, அது என்னவாக சுருட்டாக இருக்கலாம், புகையிலைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவரை சுற்றி இருக்கின்ற சூழலில் இருக்கின்றவர்கள் இந்த புகைக்கு அடிமையானவரை போன்று அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. என்றால் அவர்களும் அந்த புகைகளை நுகரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. புகையை பிடிப்பது என்பது வெறுமனே இவ்வாறு புகை விடுவது மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கின்றவர்களும் அந்த புகையினால் பாதிப்படையக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது. புகைப்பிடிப்பவருக்கு 90% பாதிப்பு என்றால் புகை பக்கத்திலிருந்து இருக்கிறவர்களுக்கும் அவ்வாறான ஒரு வீதம் 80-70% பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் பொது இடங்களில் நீங்கள் புகைப்பிடிப்பதோ அல்லது சமூகத்திலேயே பொதுவான சூழலிலோ நீங்கள் புகைப்பிடிப்பது என்பது அறவே தவிர்க்கப்பட வேண்டும். புகைப்பிடித்தலே தவறு, அதுதான் உண்மையான விடயம். ஏனென்றால் நீங்கள் ஒரு சிகரெட் பெட்டியை வேண்டுகிறீர்கள் அதில், அல்லது ஒரு பீடி பேக்கெட்டை வேண்டுகிறீர்கள் அதில் எழுதி இருக்கும் உடலுக்கு என்ன இதால் கேடு என்று அங்கே அச்சடித்து தான் இருக்கிறது. அப்படி இருந்தும் அவ்வாறான விடயத்தை விற்கிறார்கள் என்றால் அது என்ன சொல்வது, அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் அதில் அடிமையாகி விட்டார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். அவை தினமும் ஒரு 50 பேரை நாங்கள் சனத்தொகையிலே இழக்கிறோம், வருடத்தில் 2000 பேர் வரையில் நாங்கள் இழக்கிறோம் என்கிற பொழுது எவ்வளவு தூரத்துக்கு இவ்வாறான விடயங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு தூரத்துக்கு இந்த பாவனைகள் சிகரெட் பாவனையும் சரி அல்லது புகையிலை பாவனைகளும் சரி அதிகரித்து கொண்டிருப்பது கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சிறுவர்கள் மத்தியில், அதாவது குறிப்பாக இளம் பராயத்து மாணவர்கள் மத்தியிலும் இந்த பழக்கம், இப்பொழுது புகைவிடுகின்ற பழக்கங்கள் அதிகரித்து கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதற்கும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது என்னவென்றால், ஏன் இவ்வாறு அந்த பாடசாலை மட்டத்திலே இவ்வாறு சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த சிகரெட் பாவனையில் ரசாயனங்கள் கலக்கப்பட்டு அதனுடைய பாவனை இன்று மாணவர்கள் மத்தியிலே இருக்கிறது. அது எவ்வாறு கிடைக்கிறது என்றால், கூடுதலாக இன்று வீடுகளிலே வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கின்ற பொழுது பெற்றோர்கள் வெளிநாட்டில் இருந்து வருகின்றவர்கள், சொந்த பந்தங்கள் இங்கு இருக்கின்றவர்களுக்கு சிகரெட்டுகளை அறிமுகப்படுத்தி அது இங்கிருக்கின்ற கடைகளிலும் கூட சிகரெட்டுகளை வேண்டி அவர்கள் சாதாரணமாக வீடுகளிலே பாவனை செய்கின்ற பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் சிகரெட் என்கிற விடயம் மற்றவர்கள் மத்தியிலே பெரிய ஒரு பாரதூரமாக பார்க்கப்படாத ஒரு நிலையிலே அவர்களும் அதை பயன்படுத்தி பார்க்க தொடங்குகிறார்கள். அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த ரசாயன விடயங்களே ஒரு ஈர்ப்பு வருகின்ற பொழுது இந்த கடைகளிலே விற்கின்ற சிகரெட்களுக்கு அவர்களுக்கு பின்பு ஒரு ஆர்வம் மிகுதி வருகிறது. இது இவ்வாறு இருக்கிறது, இதை போன்று அதையும் நாங்கள் வேண்டிய ஒரு கால் பத்தி பார்த்தால் என்ன ஒரு முறை என்கின்ற அந்த எண்ணம் பெறுகின்ற பொழுது அவர்கள் அந்த சிகரெட்டுக்குள் அடிமையாகி மீண்டும் இதை பயன்படுத்துவதற்கான ஒரு உந்துதலை எதிர்கொள்கிறார்கள். அதனால் இந்த சிகரெட் பாவனை மாணவர்கள் மத்தியிலும் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆக சொல்லப்படுகிறது. இளைஞர் மத்தியில் ஓரளவு குறைந்தாலும் இன்று மாணவர்கள் மத்தியில் இவ்வாறான விடயங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் இந்த சிகரெட் பாவனை என்றும் சொல்லப்படுகிறது. என்னவாக இருந்தாலும் உடல் உள்ளத்தை பாதிக்கின்ற விடயங்களில் நாங்கள் எங்களுடைய பொருட்கள் பாவனைகள் இருக்குமாக இருந்தால் அவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்காகத்தான் உலக புகைப்பிடித்தல் தினத்துக்கு எதிர்ப்பாக இன்றைய நாள் விழிப்புணர்வு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகம் பூராகவே விழிப்புணர்வு. ஆனால் இது தொடர்பான எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்தாலும் அதில் இருந்து மீள்வதற்கு பலரும் தயாராக இல்லை. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிக்கொண்டே இருக்கிறது. எவ்வளவுதான் குறைந்து கொண்டு போறது என்று சொன்னாலும்
அதில் இதனுடைய பாதிப்பு அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது. ஏனென்றால் அதிலிருந்து ஒரு நோய் நொடி வந்து அதில் பாதிக்கப்படுகின்ற பொழுதுதான் அதனுடைய பாரதூரம் தெரியும். எத்தனையோ பேர் இந்த புகைத்தலினால் வந்து அல்ல மதுவினால் வந்து தங்களுடைய உயிர்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 35 வயது 40 வயதிலே வந்து படுக்கையிலே சென்று விடுவார்கள். அவர்களுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் வாந்தி, வயிற்றுளைவுகள் அல்லது சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை படுக்கையிலே இருந்து அதிலே அழுந்தி கடைசியிலே வந்து கல்லீரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை என்றெல்லாம் சொல்லி புற்றுநோய்கள் என்று சொல்லி இறப்பை தழுவுகின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுகிறது. இளம் பராயத்திலே வந்து சிறு குழந்தைகளை கைவிட்டு அந்த ஆண்மகன் இறக்கின்ற ஒரு தருவாய் ஏற்படுகின்ற பொழுது அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது. எவ்வளவு கடினமான ஒரு விடயம் இல்லையா? அதுகளை உணர்ந்து, உங்களுடைய குடும்பத்தை உணர்ந்து, உங்கள் பிள்ளைகளை உணர்ந்து, அவருடைய நன்மை கருதி நீங்கள் இந்த சிகரெட் பாவனைகள், புகையிலை பாவனைகள், புகைத்தல்களை நீங்கள் நிறுத்துகின்ற பொழுதுதான் உங்களுக்கு உண்மையிலே வந்து ஒரு விமோட்சம், நல்ல ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு சமூகத்தில் கிடைக்கும். எந்த ஒரு விளம்பரப்படுத்தலையும் புகைத்தல் வந்து பாதிப்புக்குரியது என்பதை அவர்கள் விளம்பரப்படுத்தலில் போடுகிறார்கள். அப்படி தெரிந்தும் நாம் பாவிக்கிறோம் என்றால் அது நாங்கள் எங்களை அழித்துக் கொண்டிருக்கிற ஒரு முட்டாள்தனம் என்று தான் சொல்வார். அவ்வளவு தூரத்துக்கு ஒரு முட்டாள்தனமான செயலைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நோய்களுக்கும் புகைத்தலுக்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது. இன்று நாங்கள் தொற்றா நோய்கள் என்று சொல்லுகின்ற புற்றுநோய்களாக இருக்கட்டும், நீரிழிவாக இருக்கட்டும், உயர் ரத்த அழுத்தம் என்கின்ற விடயங்களாக இருக்கட்டும், இதய நோய்களாக இருக்கட்டும், இவற்றுக்கும் புகைத்தலுக்கும் நிறையவே தொடர்பு இருக்கிறது. புகைத்தல் செய்கின்றவர்களுக்கு இந்த நோய்கள் இன்னும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையவே இருப்பதற்கும் இந்த புகைப்பிடித்தல் காரணம். ஏனென்றால் நாங்கள் சுவாசிக்கின்ற பொழுது சரியான ஒரு மாசுபாடான விடயங்களை, ரசாயனங்களைத்தான் சுவாசிக்கிறோம். சிகரெட்டை உள்ளெடுத்து விழுகின்ற பொழுதெல்லாம் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. காலப்போக்கிலே இவையெல்லாம் வந்து எங்களுக்கு என்னத்தை கொண்டு வர போறது என்றால் நுரையீரல் புற்றுநோய் அல்லது சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், சுவாசிப்பதற்கு கடினமான சூழ்நிலைகள், இந்த விடயங்கள் எல்லாம் வருகின்ற பொழுது புற்றுநோய் அதிகமாக பாதிக்கின்ற பொழுது அது இறப்பை கொண்டு வந்து விடுகிறது. அது மட்டும் அல்லாமல் தொற்றா நோய்களையும் அதிகரித்து ஊக்குவிக்கின்றது உடலிலே. அவை அழுத்தங்கள், பிரஷர்கள் அதிகரிக்கின்ற பொழுது இவ்வாறான விடயங்கள் வந்து இன்னும் ஆபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவை முடிந்தவரை இந்த பாவனைகளை நாங்கள் நிறுத்த வேண்டும். அதைத்தான் வைத்தியர்கள் எல்லா நோய்களுக்கும் பரிந்துரைக்கிற விடயம் மது, சிகரெட் பாவனைகள், புகைப்பிடித்தல் பாவனைகள் இருக்கக்கூடாது என்று. மற்றவை இருக்கலாமா என்று கேட்டால் அதுவும் உண்மையிலே வந்து எந்த ஒரு உடலுக்கு தீங்கான விடயங்களும் நாங்கள் அதிக அளவு செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு பாதிப்பை உடனடியாக தராவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு ஒரு 40 வயதை கடக்கின்ற பொழுது அதனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கும். முதல் ஒரு இளமை எங்களுடைய இரத்த ஓட்டங்கள், எங்களுடைய எதிர்ப்பு சக்திகள் எங்களை காத்து கொண்டிருக்கும். ஆனால் 40 வயது தாண்டுகின்ற பொழுது எங்களை அறியாமே நோய் நொடிகள் எங்களை அணுக ஆரம்பித்துவிடும். அப்பொழுது கேட்டால் தான் ஒவ்வொருத்தர் ஒரு விதமா சொல்லுவோம், அவனுக்கு நுரையீரல் புற்றுநோயாம் அல்லது இரத்த புற்றுநோயாம், இப்படி ஒரு விதமான சொற்கள் பெறும். அப்படி வருகின்ற பொழுதுதான் சிலர் சொல்வார்கள் அவருடைய உடலை வந்து எல்லாமே வந்து பழுதாகிவிட்டது, உடல் இளையங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே பழுதாகிவிட்டது, ஸ்கேன் எடுத்து சொன்னார்கள் வைத்தியர்கள், இவர் உயிருடன் இருப்பதினும் குறுகிய நாள் தான், பல சொற்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் இந்த சிகரெட் பாவனைகள், புகைப்பிடித்தல் பாவனைகள் தான். இதில் தயவு செய்து விழிப்புடன் இருக்க வேண்டும் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து இன்றைய நாட்களில் மக்கள், அதாவது வந்து அநேக மாணவர்கள் இறப்பதற்கான ஒரு காரணமாக இந்த புகைப்பிடித்தல் காணப்படுகின்றது. இந்த புகைப்பிடித்தல் என்று சொன்னால் என்னென்று பார்க்கின்ற போது வந்து ஒரு பொருள் எரிக்கப்பட்டு அதன் மூலம் வருகின்ற அந்த புகையை வந்து சுவாசித்ததன் மூலம் வந்து அதாவது வந்து நாங்கள் உள்ளெடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு முறைதான் இந்த புகைப்பிடித்தல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த புகைப்பிடித்தலானது நாளுக்கு நாள் வந்து மக்கள் மத்தியில் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. 9, 10, 11ஆம் தர மாணவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் எடுத்து நாங்கள் பார்க்கின்ற போது 3.7 வீதமானவர்கள் வந்து இந்த புகைப்பிடித்தலுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பாடசாலை மாணவர்கள் என்று அதிக மாணவர்கள் இந்த வகை சிகரெட்டுக்கு வந்து அதிகமாக அடிமையாகி கொண்டு செல்லுகின்றார்கள் என்று சொல்லி ஆய்வுகள் மூலம் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. இன்றைய கால பத்திரிகைகளில் பார்க்கின்ற போது அநேகமாக இது தொடர்பான விடயங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் மாணவர்கள் மத்தியில் அதிகமாக புகைப்பிடித்தல் பழக்கம் ஏற்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. இந்த புகைப்பிடித்தல் பழக்கத்தின் மூலம் வந்து நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் தான், எங்களுடைய உடல் முழுவதுமே பாதிக்கப்படுகின்றது சொல்லித்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது வந்து கண்ணை எடுத்துக்கொண்டால் இரத்த குழாய்கள் மூலமாக, இந்த சுவாசம் மூலமாக இந்த புகைப்பிடித்தலின் தேவையற்ற
வீதங்கள் போய் சேருகின்றமையினால் வந்து கண் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுகின்றது. அதனால் வந்து எங்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் புகைப்பிடிக்கின்ற போது வந்து எங்களுடைய விரல்கள் நகங்கள் நிறம் மாறுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இவ்வாறு உடல் ரீதியாக பார்க்கின்ற போது பல விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றது. மூளையில் வந்து புற்றுநோய் ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. பக்கவாதம் ஏற்படுகின்றது. அவற்றை விட நாங்கள் தொடர்ச்சியாக புகைப்பிடிக்கின்ற போது வந்து வாயில் வந்து சுவை உணரப்பட முடியாத நிலை காணப்படுகின்றது. அதை விட பற்கள் ஈறுகளுக்கு இடையில் வந்து ஒரு உறுதியற்ற தன்மை காணப்படுகிறது. இவ்வாறு உடல் பூராகவும் ஏதோ ஒரு வகையில் இந்த புகைப்பிடித்தல் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஆகவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இவ்வாறு பாதிப்புகள் ஏற்படுகின்றது என்று தெரிந்தும் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் புதிதாக வந்து பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகள் மூலமாக வந்து இந்த போதைப் பொருட்கள் பல விதமான பொருட்களை உள்ளெடுத்துக் கொள்கின்றனர். இதனால் வந்து இந்த இளம் சந்ததியினர் அதாவது அதிகமாக தங்களுடைய வாழ்நாளில் வந்து இளமையிலேயே இழந்து கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. புகைப்பிடித்தல் என்பது அன்றைய காலங்களிலிருந்து அநேகர் கூறிக்கொண்டு வருகின்ற ஒரு விடயம் தான். இந்த புற்றுநோய்கள் அதிகமாக சாதாரண நோயாளர்களை விட சாதாரண மனிதர்களை விட இந்த புகைப்பிடித்தவர்கள் அதிகமாக உயிரிழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. இந்த நோய் அதாவது வந்து இது ஒரு நோய் என்று நாங்கள் கூறும் அளவிற்கே வந்து இதை புகைப்பிடிப்பதாலே வந்து நோய்கள் அதிகமாக உருவாகின்றது நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த புகைப்பிடித்தலை நாங்கள் எவ்வாறு மாற்றலாம், எவ்வாறு குறைக்கலாம், எங்களுக்குள் இந்த புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்கின்ற போது அவற்றிலிருந்து நாங்கள் எவ்வாறு வெளிவரலாம் என்று சொல்லி பார்க்கின்ற போது எல்லாவற்றுக்கும் பிரதான காரணம் மனம். நாங்கள் எங்களுடைய மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நாங்கள் புகைப்பிடிக்க கூடாது என்று முடிவு எடுத்து விட்டால் மன உறுதியுடன் இருக்க வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள், ஒரு முடிவெடுப்பார்கள், பின்னர் நண்பர்களுடன் போகின்ற போது வந்து புகைப்பிடித்து விட்டு வந்து விடுவார்கள். கேட்டால் சொல்லுவார்கள் நண்பர்கள் புகைப்பிடிக்க சொன்னார்கள், அல்லது வந்து அந்த இடத்தில் சென்றவுடன் வந்து என்னால் புகைப்பிடிக்காமல் இருக்க முடியவில்லை என்று சொல்லி பல காரணங்களை கூறுவார்கள். எல்லாவற்றுக்கும் பிரதான காரணம் மனம். நாங்கள் மன உறுதியுடன் ஒரு முடிவெடுத்தோமானால் அதனை நாங்கள் பின்பற்ற பழக வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த புகைப்பிடித்தலை நாங்கள் சாதாரணமாக எவ்வாறாக படிப்படியாக குறைக்க முடியும் என்று சொல்லி பார்க்கின்ற போது மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்தி நாங்கள் செய்கின்ற வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக நாங்கள் ஒரு புத்தகம் படிக்கின்றோமா அல்லது வீட்டில் வேலை செய்கின்றோமா, நாங்கள் எங்களுடைய மனதை அதில் முழுமையாக செலுத்த வேண்டும். நாங்கள் ஒரு பத்திரிகை படிக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் ஏனோ தானோ ஒன்று பத்திரிகைகளை படிக்காமல் வேறு சிந்தனைகளுடன் பத்திரிகைகளை படிக்காமல் ஒரு மனத்தோடு நாங்கள் அதனை படிக்கின்ற போது வந்து வேறு சிந்தனைகள் எங்களுக்கு எதுவும் வராது. இந்த புகைப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வந்து படிப்படியாக குறைக்கப்படுகின்றன. ஆகவே நாங்கள் என்ன வேலை செய்கின்றோமோ அதில் கவனமாக ஈடுபடுகின்ற போது எங்களுடைய இந்த புகைப்பிடித்த இந்த எண்ணங்களை வந்து படிப்படியாக குறைத்துக் கொள்ள முடியும். மேலும் பார்க்கின்ற போது வந்து எங்களுக்கு புகைப்பிடிக்க தோன்றுகின்ற, அதாவது புகைப்பிடித்தல் எண்ணம் வருகின்ற சந்தர்ப்பங்களில் வந்து அதிகமாக வந்து இந்த புகைப்பிடித்தலை தடுப்பதற்குரிய டொஃபிகள், அதையும் விட சுவிங்கம் அப்படி சொல்லப்படுகின்றதாவே இருக்கின்றன. அதனை நாங்கள் அந்த உணவுகளை உள்ளெடுத்துக் கொள்ளலாம். நாங்கள் உணவை மென்று உண்ணுகின்ற போது வந்து அவ்வாறான எண்ணங்களை வந்து குறைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. மேலும் பார்க்கின்ற போது வந்து அடிக்கடி பல் துலக்குதல், சிலருக்கு வந்து இந்த புகைப்பிடித்தல் பழக்கம் இருக்கின்றவர்களுக்கு வந்து இந்த புகைப்பிடிப்பதன் இந்த அதற்கான ஒரு தனியான ஒரு வாசமோ அல்லது மனம் அவர்கள் கூறுகின்ற அவர்களுடைய அடிப்படையில் அந்த ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கும். அதற்காக நாங்கள் அடிக்கடி பல் துலக்குகின்ற போது அதனை படிப்படியாக அந்த மனங்களை, அதாவது வந்து அந்த சிந்தனைகளை தூண்டுகின்ற அந்த வாசங்களை நாங்கள் குறைத்துக் கொள்ள முடியும். மேலும் பார்க்கின்ற போது வந்து நாங்கள் எவ்வாறெல்லாம் குறைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக நாங்கள் வேலை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு இடத்தில் நாங்கள் நேரம் மிகுதி என்று சொல்லி இருக்கின்ற போது கூட அந்த சிந்தனைகள் எங்களை தொற்றிக் கொள்கின்றன. நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணங்களை மாற்றிக் கொள்கின்றோமோ, நாங்கள் புகைப்பிடிக்க கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கி கொள்கின்றோமோ அவ்வளவு நாங்கள் அதிலிருந்து மீண்டு வர முடிகின்றது. மேலும் பார்க்கின்ற போது தியானம் நாங்கள் செய்யலாம், உடற்பயிற்சிகள் செய்யலாம், வெவ்வேறு விதமான உணவுகளை உண்ணலாம். இவ்வாறு பல விடயங்கள் காணப்படுகின்றன. ஆனால் நாங்கள் திடமான ஒரு முடிவெடுத்து அதனை செயற்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்ற போது மாத்திரமே இவையெல்லாம் சாத்தியமாகின்றது. நாங்கள் சாதாரணமாக கூறுகின்றோம் என்பதற்காக ஒருவர் போய் யோகா செய்தாலோ அல்லது ஒருவர் போய் உணவுகளை மாற்றி உட்கொண்டாலோ வந்து அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று நம்புவது ஒரு தவறான விடயம். அவர்களாக முடிவெடுத்து மன உறுதியுடன் செயற்படுகின்ற போது மாத்திரம்தான் அதிலிருந்து வெளிவர முடியும். மேலும் இந்த இளம் சமுதாயத்தினர் இன்னமும் புகைப்பிடித்தலில் ஈடுபடுவதற்காக
அதாவது என்னன்னு சொல்வதுன்னு சொன்னால் இளைய சமுதாயத்தினர் புதிதாக அதனை ஈடுபடாத தடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கல்வி முறைகளில் பிள்ளைகளுக்கு நாங்கள் அது தொடர்பான விளக்கங்களை கூறுதல் அவசியமாக காணப்படுகின்றது. விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன, எத்தகையவர்கள் இந்த புகைப்பிடித்தலில் ஈடுபட்டு எவ்வாறாக தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்டார்கள் என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு கூற வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. நாங்கள் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வுகளை வழங்குகின்ற போது அந்த பிள்ளைகள் தங்களுடைய இளம் வயது வருகின்ற போது அவற்றை அறிந்து அந்த சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த புகைப்பிடித்தலை நாங்கள் குறைத்துக் கொள்வதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது ஒரு 20 நிமிடம் நாங்கள் இந்த புகைப்பிடிக்காமல் இருக்கின்ற போது எங்களை சுற்றியுள்ள இந்த காற்று ஒரு தூய்மையான காற்றாக மாறுகின்றது. இந்த தூய்மையான காற்றாக மாறுவதன் மூலம் எங்களுடைய சுவாசம் ஒரு சரியான சுவாசமாக இருக்கின்றது. ஒரு 20 நிமிடம் கழித்து நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய இதய துடிப்பு வீதம், எங்களுடைய ரத்த அழுத்தம் ஒரு சரியான மனிதனுடைய சராசரியான மனிதனுக்கு இருக்கின்ற அந்த இதய துடிப்பு வீதம் போல மாற்றமடைகின்றது. ஏனென்று சொன்னால் புகைப்பிடிக்கின்றவர்களுக்கு இந்த ரத்த அழுத்த வீதம் அதிகமாக காணப்படும். இதய துடிப்பு என்பது ஒரு சரியான சீரானதாக இருக்காது. நாங்கள் புகைப்பிடித்தலை குறைக்கின்ற போது அந்த ரத்த அழுத்தம் வீதம் ஒரு 20 நிமிடத்தில் குறைவதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. மேலும் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு 8 மணி நேரத்தில் எங்களுடைய நரம்புகள் முடிவுற்றிருந்த இந்த நரம்புகள் மீள் வளர்ச்சிக்கு உள்ளாகின்றது. அது மாத்திரமல்லாமல் படிப்படியாக நாங்கள் பார்க்கின்ற போது பல்வேறு நன்மைகள் இருக்கின்றன. ஒரு வருடத்திலே எங்களுடைய உடல்நிலை ஒரு சரியான ஒரு உடல்நிலையாக, நோயற்ற ஒரு உடல்நிலையாக மாறுகின்றது. 2 வருடங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுடைய மற்றவர்கள் எங்களை பார்க்கின்ற ஒரு விதம் மாற்றமடைகின்றது. இவ்வாறு பல்வேறு ரீதியான மாற்றங்கள் நிகழ்கின்றன. நாங்கள் புகைப்பிடிக்க கூடாது என்று சொல்லுகின்றோமே தவிர அதனை எவ்வாறெல்லாம் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நடவடிக்கைகளை தேடி ஆராய்ந்து அதனை பின்பற்ற வேண்டியது மிக மிக அவசியமானதாக காணப்படுகின்றது. ஒருவர் புகைப்பிடிக்கின்றார் என்று சொன்னால் அவரை பார்த்து அவருடைய அடுத்த சந்ததியினரும் அந்த புகைப்பிடித்தல் பழக்கத்துக்கு சாதாரணமாக உள்ளாகி விடுகின்றனர். ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் இந்த புகைப்பிடித்தல் பழக்கத்தை குறைக்க வேண்டும். எங்களுக்கு தெரிந்த இந்த விடயங்களை மற்றவர்களுக்கு கூற வேண்டும். நாங்கள் எவ்வளவுக்கு விழிப்புணர்வு வழங்குகின்றோமோ அவ்வளவுக்கு இந்த சமூகம் முன்னேறும். இந்த சமூகத்தில் இருப்பவர்கள் இவ்வளவு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த உடலில் இருக்கின்ற நோய்கள் புகைப்பிடித்தலால் தான் உருவாகின்றது என்று தெரியாமல் இருக்கும். சில சமயங்களில் அவர்கள் சொல்லலாம், எனக்கும் இந்த நோய் இருக்கின்றது, புகைப்பிடிக்காதவருக்கும் இருக்கின்றது தானே என்று சொல்லலாம். இவ்வாறு தங்களை நியாயப்படுத்துவதற்காக இவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள் அவர்களையே பாதித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை அவர்கள் சிந்திக்க மறந்து விடுகிறார்கள். சில சமயங்களில் அவர்களுக்கு புகைப்பிடிப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக இருக்கலாம். அது எங்களுடைய உயிரை காவு கொள்ளுகின்ற ஒரு நிலை என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு நாங்கள் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுகின்றோமோ, எங்களுடைய சந்ததியினரை பாதுகாக்கின்றோமோ, அவ்வளவுக்கு இந்த சமூகமும் இந்த நாடும் வலுப்பெற்று ஒரு நல்ல ஒரு நோய் நொடிகள் அற்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் இல்லையா? உண்மையிலே புத்திஜீவிகளாக இருக்கின்ற நாம் இவற்றை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது இளம் பிராயத்திலே எங்களுடைய வாழ்வியை நாங்களே தொலைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இவை உருவாக்கி கொண்டிருக்கிறது. போதைகளாக இருக்கட்டும், புகைகளாக இருக்கட்டும், புகைத்தல் பொருட்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய உடலுக்கு தீங்கானதுதான். நாங்கள் அதை தெரிந்தும் அறிந்தும் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்வதை நாங்கள் பலரும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நாங்கள் தவறு செய்யவில்லை எங்கள் எண்ணப்பாக்கத்தான் கொண்டு வருகிறார்கள். அவையெல்லாம் உடல் ரீதியான தாக்கங்கள் பலவற்றை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதனால் முடிந்தவரை இந்த பாவனைகளிலிருந்து நீங்கள் விடப்பட வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் இந்த பாடசாலை பருவத்தில் படிக்கின்ற பிள்ளைகளை மிக அவதானமாக நீங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். என்றால் இந்த ஜௌனவ பருவம் என்று சொல்லுகின்ற அந்த கட்டிளமை பருவத்திலே அதிகமாக இவ்வாறான ஈர்ப்புகள் வரும். அதாவது காதல் வலைகளில் விழுவது, மது போதைக்கு அடிமையாவது, அல்லது இந்த புகைத்தல் தொடர்பான போதைப் பொருள் தொடர்பான விடயங்களை ஒரு ஈர்ப்பு, அவற்றை பாவித்து பார்த்தால் என்ன, இவற்றை பாவனித்தால் என்ன கிடைக்கும் உடலுக்கு என்கிற அந்த ஆர்வப்போக்கு இருப்பதனால் அவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் இதனை முயற்சி செய்வார்கள், ஒரு சில நண்பருடன் சேர்ந்து. அதனால் எல்லா பிள்ளைகளும் இல்லை, ஒரு சிலருடைய தவறுகள் சமூகத்திலே அது வீணாக ஒரு மாயப்போக்கை உருவாக்கி மற்றவர்களுக்கும் தூண்டுதலாக அமைந்துவிடும். அதனால் முடிந்தவரை இந்த போதை பாவனைகளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். அதே போன்று புகைத்தல் இன்னும் ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது குறைந்து கொண்டு வருகிறது என்று இலங்கையில் சொன்னாலும் அந்த குறைகின்ற விதத்தை இன்னும் குறைத்து நாங்கள் புகைத்தலற்ற ஒரு பிரதேசமாக எங்களுடைய இந்த பூமியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் குணம் துஷ்டன் மற்றும் கரன் ஸ்டாஜியகுமார். நன்றி.